அதாவது இப்போதுதான் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். காரணம், ஆன்மாவே வெளியே சுற்றப்போவது மிகவும் ஒரு ஆபத்தான நிலை. பொதுவாக எப்போது ஆன்மா ஒரே ஒரு நொடி மனிதனை விட்டு விலகி மீண்டும் மனிதனுக்குள் வர பழகிக் கொள்கிறதோ, உடம்பின் எல்லா பகுதிகளும் தங்களை தயார்படுத்திக் கொண்டு அடுத்த முறையும் ஆன்மா போய் வருமா என்று இயங்க வேண்டும். அப்படி எந்த வசிய மனிதனின் உடம்பு இயங்குகிறதோ அவன் மட்டுமே கூடு விட்டு கூடு பாயும் அந்த அற்புதத்தை தொடுகிறான். செல்களானது ஆன்மா போய் வந்த உடனேயே அவசரமாய் உடம்பின் எல்லா பாகங்களுக்கும் சென்று ஐயகோ என்று பதறும் பாணியில் முழுவதும் சோதிக்க, மூளையானது மகன் வரவை எதிர்நோக்கும் தாய் போல் பரிதவித்து செல்கள் கொண்டு வரும் செய்திக்காய் பாதங்களின் நகம் வரை வந்து சோதனை போட்டு அதே ஸ்பீடில் ஜம் என்று மூளைக்கு போய் எல்லாம் திருப்தி என்று சொல்லிவிட வேண்டும். இல்லை என்று தலையை சொரிந்ததோ ஆட்டம் க்ளோஸ். ஜென்மத்திற்கும் கூடு விட்டு கூடு பாயவே முடியாது. செல்களின் வாக்குமூலத்தை மூளை வாஞ்சியுடன் கேட்டு மாறி மாறி கேட்கும். ட்ரபிள் இல்லையே, ட்ரபிள் இல்லையே. திடீரென்று காலில் ஒரு புண் இருந்துச்சு, அது செல்கள் திடுக்கிட்டு அந்த புண் உள்ள நிலையை மூளையின் கால் நரம்புகள் பையிலை தேடி எடுத்துக் கொடுக்க, புண்ணில் எத்தனை கிருமிகள் செத்தன. தோல் மூட ஆரம்பித்த நாள் எல்லாவற்றையும் குறித்து கொண்டு புண் இருந்த இடத்தை நோக்கி ஓடும். செல்கள் சொன்னால் ஆச்சரியம், புண்ணில் உள்ள நுண்கிருமிகளை மட்டுமே பார்க்கும். மக்கள் உயிரோடு இருக்கிறார்களா என்று. கிருமி மக்கள் உயிரோடு இருக்க வேண்டும். ஒரே ஒரு கிருமி இறந்திருந்தால் கூட செல்கள் சோர்ந்து மிகவும் கவலையுற்று ஒன்றுமே ஓடாமல் மூளைக்கு வந்து செய்தி சொல்ல, மூளை நரம்பு மண்டலத்தை பிடித்து ஒரு உழுக்கும். எப்படி இந்த தவறு நேர்ந்தது? எங்கே கோட்டை விட்டீர்கள்? போ, முதலில் அதை சரி செய்து விட்டு வா. நரம்பு மண்டலம் பதைத்து, என்ன இது, ஏதோ ஒன்றை கற்று வைத்துக் கொண்டு நம்மை இப்படி கேள்வி இருக்கிறார்களே என்று எரிச்சலுடன் கால் நரம்புகளுக்கு தொடர்பு கொள்ளும்.